இன்றைக்கி ஐடி செக்டார் பார்க்கும்போது மேஜராக ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தது. ஏன்னா இப்போ இன்ட்ராடேலே பார்த்தீங்கன்னா நேர்லி வந்து ஒரு 7% கிட்ட ஒரு ஹியூஜ் ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்து. இப்போ இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகுமா? இப்போ இந்த ஃபால் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வந்து நம்மளுக்கு வந்து குளோபல் மார்க்கெட்டில் ஐபிஎம் பார்த்தீங்கன்னா நேர்லி வந்து ஒரு 13% ஒரு இன்ட்ராடேல வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆச்சு. இப்போது இந்த ஃபால் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎம் ஒரு பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா கோபால் கோட் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட பிஸ்னஸ் மாடல் இருக்கு. பட் இப்போ வந்து ஏஐ உள்ள வந்ததுனால இப்போ அந்த ஏஐ பேஸ் பண்ணிட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணதுன்னா இப்போ இந்த கோபால் கோடிங் வந்து ஏஐனாலேயே வந்து டெவலப் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து அந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 13% கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபால் ஆச்சு. இதுவே நீங்கள் ஒரு மந்த்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 32% கிட்ட இதுவரையும் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா 32% கிட்ட வந்து நம்மளுக்கு ஐபிஎம்ல ஃபாலாக இருக்குது. இது ஒரு லாஸ்ட் ஒரு 60 இயர்ஸ் பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் கிராஷ். ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 25 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஃபால் ஆகும், திரும்பி நம்மளுக்கு வந்து புல் பேக் கொடுக்கும். பட் அவங்க வந்து ஒரு 30% கிட்ட ஒரே ஸ்ட்ரோக்காக வந்து ஃபால் ஆனது கிடையாது ஒரு மாதத்தில். பட் இப்போ பார்க்கும்போது ஒரு 60 இயர்ஸில் இது வந்து ஒரு ஹியூஜ் ஃபாலாக வந்து இப்போ அந்த கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இதுவே வந்து நீங்கள் ஐடி செக்டார் நம்மளோட ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா இதுவரையும் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு 1 மந்தில் வந்து அரௌண்ட் ஒரு 26% கிட்ட வந்து இதுவரையும் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலாக இருக்குது. ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஃபால் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்டது இப்போது ஐடி செக்டர் வந்து ஃபால் ஆகுது, இது வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ் வைஸாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற மேஜரான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு 20% அரௌண்ட் ஒரு 35லேருந்து 40% கிட்ட ஒரு மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ இருக்குது. இது வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலாமா சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐடி செக்டார் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து ஒரு 7% ஃபால் ஆனது. கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து மேஜரான கான்ட்ரிபியூஷன்ஸ் இப்போது டெக் மஹேந்திரா, பிரசிஸ்டன்ஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேர்லி நம்மளுக்கு வந்து ஒரு 5 to 6% அரௌண்ட் ஒரு 6% கிட்ட வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து மேஜராக வந்து ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருக்கு. இதில் வந்து 3.5% பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3.5% வந்து ஃபால் ஆனது. அப்போது இதில் மேஜராக நம்மளுக்காக ஒரு கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல், அதுக்கப்புறம் வந்து டெக் மஹேந்திரா இவங்க தான் வந்து மேஜராக வந்து ஒரு 6லேருந்து ஒரு 6.5% வந்து இன்னைக்கு ஃபால் ஆனதுக்கு ஒரு மேஜரான கான்ட்ரிபியூட்டராக வந்து இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபால் ஏன் நடந்தது? ஏன்னா இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரிசர்ச் சிட்ரிசின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து அவங்களோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. 2028 வந்து கிரைசிஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது அதில் வந்து என்னென்ன இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து லே ஆஃப்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு 10 people பண்ணுற ஒரு ஒர்க்கை வந்து ஏஐ உள்ளதுன்னா அது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 1 or 2% வந்து அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது செகண்ட் வந்து காஸ்ட் கட்டிங். இது ரெண்டுமே வந்து ஐடி செக்டார் பொறுத்தவரையும் ஒரு மேஜரான ஒரு இம்பேக்ட் இருக்கும். இப்போது நீங்கள் ஐடி பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கம்பெனி டெவலப் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2028 கிரைசிஸ் வருதுன்னு சொல்லி ஒரு நியூஸ், இதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட்டில் ஐடி செக்டாரில் ஒரு மேஜரான ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தது. செகண்ட் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபால் ஆச்சு. இப்போ அந்த 400 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆனதுக்கும் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா இப்போது நிஃப்டி 50ன்னு சொல்லும்போது ஒரு 50 ஸ்டாக்ஸோட ஒரு காம்பினேஷன் தான் வந்து நம்ம நிஃப்டி 50ன்னு சொல்லுவோம். ஏன்னா டாப் கம்பெனிஸ் இப்போது ஆட்டோ செக்டாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெட்டல் செக்டார், இதில் இருக்கிற மேஜரான டாப் கம்பெனிஸ் வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நிஃப்டி 50ன்னு சொல்லுவோம். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிஃப்டி 50லேயும் வந்து மேஜராக ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்து. அப்போ அந்த ஃபாலுக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா, அதுக்கப்புறம் வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இவங்க தான் வந்து இதில் மேஜரான ஒரு கான்ட்ரிபியூஷனாக வந்து இருந்திருக்காங்க. தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ ஜிடிபி ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போது February 27 வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்போது அந்த ரிப்போர்ட் வந்து எப்படி இருக்கும், அது பாசிட்டிவாக இருக்குமா இல்லைனா வந்து நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட இது வந்து அவங்களோட ஏர்னிங்ஸை வந்து புல் பண்ணுறாங்க மார்க்கெட்லன்னு சொல்லி ஒரு நியூஸ். ஏன்னா இப்போது ஜிடிபி வந்து வீக்கராக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த வீக்கராக இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், க்ரோத் வந்து ஸ்லோ டவுன், ஏர்னிங் ப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ரிஸ்க் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தான் நம்மளோட மார்க்கெட் வந்து அவங்க ஃபண்ட்ஸை புல் பண்ணும்போதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு பெரிய ஃபால் நம்ம மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்கு. ஃபோர்த் ஒன் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஏன்னா இப்போ யூஎஸ் ஈரான் அந்த வார் டென்ஷன் பேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு நாளுக்கு வந்து நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 0.5 மினிமம் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் இப்போது நம்மளோட மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறதுக்கு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ட்வீட். ஏன்னா இப்போது ரீசெண்டாக வந்து கோர்ட் அவங்களோட இது வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் கொண்டு வந்த டேரிஃப் எல்லாமே வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்து 15% டேரிஃப் வந்து எல்லா கண்ட்ரீஸ் மேலேயும் அவங்க வந்து கொடுத்துருங்க. அதை பேஸ் பண்ணிட்டு அவர் ட்வீட்டும் கொடுத்துருக்காரு. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணோம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து திரும்பவும் நம்மளுக்கு வந்து டேரிஃப் உங்களுக்கு வந்து அதிகமாகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. இது ஒரு நெகட்டிவ் நியூஸ். இதோட இம்பாக்டும் நம்மளோட மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கீழே வந்ததுக்கான ஒரு மேஜர் ரீசன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நம்மளுக்கு வந்து ஐடி செக்டார் எப்படி இருக்குது, இப்போ வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சார்ட்லேயே வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ சார்ட்லேயே வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும்னு சொல்லி இப்போது அந்த வீடியோலேயே வந்து நான் சொன்ன ஒரு விஷயம். இப்போது இந்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்போ ஐடி செக்டாரில் வந்து இன்னொரு 20% வந்து ஃபால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணலன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆனால் ஒரு 20%. அப்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட் இதுக்கு கீழே வந்து நம்ம க்ளோஸ் வச்சுக்கோ, இது பிரேக் அவுட்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் சொன்னது வந்து வீக்லி பிரேக் அவுட். இப்போது வீக்லி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 31,235 இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுதுன்னா அது ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை க்ளோஸ் வைக்காமல் இது கீழே வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்போ இந்த ரேஞ்ச், இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜோன் லெவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும். அப்போது இந்த வீக் இந்த ரேஞ்சு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இது கீழே வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆச்சுன்னா இங்கிருந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அரௌண்ட் ஒரு 20%. அப்போ அந்த 20%ல் தான் வந்து என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து நியர்லி ஒரு 4% கிட்ட வந்து நம்மளுக்கு அந்த மொமெண்டம் கொடுத்துருக்கு. அப்போது இதுக்கு கீழேயும் வந்து ஃபால் ஆக கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் லா ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும். அப்போ இதுவே வந்து நீங்கள் டார்கெட் டேஸாக பார்க்கும்போது இது வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் திரும்ப நம்மளுக்கு வந்து அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அரௌண்ட் ஒரு 24,336 இந்த ரேஞ்ச் வரையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது, ஏன்னா இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க, இப்போ இங்கே இருக்க மாதிரி நான் சொன்னேன் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 20%, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க கேட்டிருந்தீங்க. இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போதே நான் சொல்லியிருந்தேன். பட் இது வந்து ஸ்டில் வேலிட் கிடையாது. ஒன்ஸ் இது வேலிட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இதோட டார்கெட் லெவல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புரியுதா? அப்போ இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இது வந்து சில வேலிட்கான ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஒன்ஸ் இது வந்து வேலிட் ஆச்சுன்னா இங்கேருந்து திரும்ப நம்ம வந்து என்ன சொல்லுது, இந்த கேப் இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா வெயிட் பண்ண தேவையில்ல. ஒரு நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இங்கே சொல்கிறது ஒரு ஆப்ஷன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். எப்பயுமே வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் வந்து எப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா செல்லிங்கில் மட்டும்தான். ஒரு மார்க்கெட் மேஜராக வந்து ஒரு பெரிய ஃபால் ஆனாலும் சரி, ஒரு கிராஷ் ஆனால் தான் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இது ஒன்ஸ் வேலிட் ஆச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ட்ரேடிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு கொஸ்டின் நீங்கள் கேட்டிருந்தீங்க, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பயுமே நம்ம பண்ண வேண்டிய விஷயம், இன்வெஸ்ட் பண்ணும்போது ட்ரெண்ட் வந்து பையில் இருக்கணும். செல்லில் இருக்கிறதுல வந்து போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போது நீங்கள் கால்ஸ் அது மாதிரி வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், இப்போது ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 30%ல் வந்து ஒரு 40% வந்து ஃபால் ஆகிருக்கும். ஃபால் ஆகும்போது இதில் போயிட்டு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஃபால் 30%, ஃபால் 40% கிடையாது. திரும்பவும் வந்து நம்மளுக்கு வந்து
மார்க்கெட் மேலே போகுமா, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அப்போ வந்து இங்கே மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு. சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போதைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் நம்ம பண்ண மாட்டோம். அது உங்களுக்கு வந்து 50% ஃபால் ஆனாலும் சரி இந்த ஸ்டாக்கில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போதைக்கு வந்து சேஃபாக கிடையாது. ஜஸ்ட் இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு அதை பேஸ் பண்ணிட்டு இல்லைனா நீங்களும் வந்து ரிசர்ச் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இங்கே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆகணும், பை இருக்கணும். பையில் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். செல்லிங்கில் போயிட்டு கீழே வர நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆவரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான மெத்தடு கிடையாது. எப்படி வந்து இப்போது ஒரு ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இதை வந்து உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ வேணும்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து இன்வெஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். பேஸ்ட் அப்பான் ரெஸ்பான்ஸ் வந்து நான் இதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கேன். தேங்க்யூ.